வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய ஆண்கள் உள்ளாடை அணியாம நிறைய பேர் ஃப்ரீயா ஹாயா சுத்துவாங்க. ஆனா ஒரு சில டைம் அந்த உள்ளாடைய பயன்படுத்தியே ஆகணும். ஏன் தெரியுமா ஆண்கள் உள்ளாடை அணியாம குதிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. வாங்க அதை பத்தி இன்னும் விரிவா தெரிஞ்சுக்கலாம். எந்த நேரம் ஆனாலும் உள்ளாடை அணிஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம அந்த அந்தரங்க உறுப்பை சூடேறி விந்தணுக்களை அழிச்சிரும். அதனால தூங்கும் போது உள்ளாடை இல்லாம தூங்கலாம். அதனால சில ஆண்கள் இன்னும் ஒரு படி மேல போய் டெய்லியுமே உள்ளாடை யூஸ் பண்ணாம ஹாயா சுத்திட்டு வராங்க. இப்படி இருக்கலாமா அல்லது அது ஆபத்தை நம்மளுக்கு உண்டு பண்ணுமா அப்படிங்கறத பத்தி அதாவது ஆண்கள் ஒரு சில விஷயங்கள்ல ஈடுபடும் போது உள்ளாடை அணிந்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. சில செயல்களின் போது அந்தரங்க உறுப்புல பாதுகாப்பு அதிகமா கொடுக்கணும். ஒருவேளை உங்களுக்கு உள்ளாடை அணிய பிடிக்கல அப்படின்னாலும் ஒரு சில டைம் மட்டும் தவறாம அதை அணிஞ்சுக்கோங்க. எந்த டைம்ல அந்த உள்ளாடையை அணிஞ்சுக்கணும் அப்படிங்கறத பத்தி இன்னும் விரிவா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சிப்பிங் விளையாடும் போது வேற ஏதாவது ஒரு செயல்ல குதிக்க வேண்டிய தருணத்துல இருக்கும் போதோ சரி, தவறாம உள்ளாடை ஆண்கள் அணிந்து இருக்க வேண்டிய அவசியமா இருக்கு. இல்லை அப்படின்னா அந்தரங்க உறுப்புகள் பாதிக்கப்படுறது இல்லாம அதுல கடுமையான வலியை உண்டு பண்ணிடும். நம்ம கடைங்களுக்கு செல்லும் போது புதிய பேண்ட் வாங்கும் போதோ சரி, புதிய பேண்ட் வாங்கிட்டு வரும்போதும் சரி, தவறாம உள்ளாடைய அணிஞ்சிட்டு அணியணும். ஏன்னா பேண்ட் வாங்கும் போது அதை போட்டு பார்த்துதான் வாங்கணும். ஆனா அப்படியே நாம வாங்கும் போது பேண்ட ஏற்கனவே வேற யாராவது போட்டு பார்த்திருப்பாங்க. அந்த சூழ்நிலையில உள்ளாடை அணியாம அந்த பேண்ட போட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த பேண்ட்ல இருக்கிற பாக்டீரியாக்கள் எளிதான மென்மையான அந்தரங்க உறுப்பை பாதிக்கிறது இல்லாம தொற்றுகளை உண்டாக்கிடும். அதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதனால கவனமா இருங்க. ஆண்கள் ஒரே பேண்ட பல நாட்கள் யூஸ் பண்ணுவாங்க. அதனால எந்த ஒரு தவறும் இல்லைங்க. ஆனா அப்படி அந்த பேண்ட அணியறதுனால உள்ளாட போடாம அணியக்கூடாது. இல்ல அப்படின்னா அந்த அந்தரங்க பகுதியில இருக்கிற பாக்டீரியாக்களை பெருக்கம் அதிகரிச்சு தீவிர தொற்றுகளை உண்டாக்கிடும். அதனால இந்த மாதிரியான தருணத்துல கட்டாயமா நீங்க உள்ளாடைய அணிஞ்சே ஆக வேண்டும். இறுக்கமான பேண்ட் போடும்போது உள்ளாடை அணியாம இருந்தா அப்படின்னா அந்தரங்க உறுப்புகளை மென்மையான தோல் மிகுந்த உராய்வுக்கு உள்ளாகி அந்த பகையில கீறல் அதிகரிச்சு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்திடும். அதனால கவனமா இருந்து அந்த உள்ளாடையை யூஸ் பண்ணுங்க. ஒரு செயலை தொடர்ச்சியா அதை செய்யும் போது அதாவது ரொம்ப தூரம் நடக்கும் போதோ சரி, அந்தரங்க பகுதியில உராய்வு அதிகரிக்கும். இதை நான் தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா உள்ளாடை கண்டிப்பா அணிய வேண்டியது அவசியமா இருக்கு. நீங்க தீவிரமா உடற்பயிற்சியில ஈடுபடும் போது அந்தரங்க உறுப்புல வியர்வை அதிகரிக்கும். அந்தரங்க பகுதியில வியர்வை அதிகரிக்கும் போது அதை உறிஞ்சறதுக்கு உள்ளாட இருந்துச்சுன்னா தான் பாக்டீரியாவோட பெருக்க தடுக்கப்படும். இல்ல அப்படின்னா காற்றோட்டம் இல்லாத அந்த பகுதியில பாக்டீரியா அதிகமா பெருகி தொற்றுகளை உண்டு பண்ணிடும். அதனால கட்டாயமா நீங்க ஒரு சில விஷயத்துக்கு உள்ளாடைகளை அணிய வேண்டியது ரொம்ப அவசியம். நிறைய தகவல்களை பத்தி பார்த்தோம். மேலும் பல தகவலை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.